அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லால் சலாம் என்ற படத்தினுடைய விமர்சனம், ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தினுடைய விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு வேண்டுகோள், இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விமர்சனத்த முழுமையா பாருங்க. முடிவுல உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இப்ப லால் சலாம் ரிவ்யூ. லால் சலாம் இதனுடைய கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னுட்டு இதனுடைய டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார். இத திரைக்கதை அமைச்சவரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். இதனுடைய இசை ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த படத்துல மெயின் சப்ஜெக்ட் கரு என்னன்னா, அரசியல்வாதிங்க அவங்களுடைய சுய லாபத்திற்காக, ஓட்டுக்காக எப்படி ஒண்ணா இருக்கிற ஒரு ஊர, அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் சரிசமமாக இருக்கிற ஒரு தொகுதியில முழுமையா இந்துக்களுடைய ஓட்டு தனக்கே விழணும் அப்படின்றதுக்காக அங்க இந்து முஸ்லிம்களுக்கு இடையே சண்டையை உருவாக்கி இவங்க இந்துக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி எல்லா இந்து ஓட்டுகளும் தனக்கே விழும்படி செய்கிறது தான் அந்த அரசியல்வாதிகளுடைய பிளான். அதுபடி அவர்கள் சில திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துறாங்க. அதனால விளையிற பிரச்சனைகள் தான் கதை. அதுதான் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா மத மோதல்களை காட்டிலும் இந்த படத்துல நட்பும் குடும்ப பாச பிணைப்பும் நிறைய இருக்கு. மத சண்டையில ஆரம்பிக்கிற இந்த கதை அதற்கப்புறம் 2 தனிநபர்களுடைய பகையா மாறி அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த 2 பேருக்கு இடையேயான அந்த சண்டைய எப்படி அணுகுறாங்க, அதை ஆதரிக்கிறாங்களா, இல்லை எதிர்க்கிறாங்களா, இல்லை இந்த 2 பேரை காப்பாத்துறாங்களா என்பதுதான் கதை. இந்த மத மோதல்களும் தனிநபர் மோதல்களும் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஊர்ல இருக்கிற 2 கிரிக்கெட் டீமுக்கு மத்தியில தான். ஒரு டீம் முஸ்லிம்ஸ் டீம், ஒரு டீம் இந்து டீம். இந்த 2 டீமுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை தான். அதற்கப்புறம் அந்த கேப்டன்கள் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பெரிய பகையா மாறிடுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துவும் முஸ்லீமும் தாயும் பிள்ளையுமா தான் பழகிட்டு வரும். ஆனா வடநாட்டுல அப்படி கிடையாது. வடநாட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஓட்டுக்காக அரசியல்வாதிங்க இந்த மத பிரச்சனைகளை கிளறி விட்டு தூண்டி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய படம் நீட் ஆஃப் எ அவர் இல்ல, நீட் ஆஃப் எவர். இத எப்பொழுதுமே நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் தான். ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையா இருந்தாதான் நல்லது என்பதை நாம் அவ்வப்பொழுது ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை பற்றி பேசவும் செய்யணும், வலியுறுத்தவும் செய்யணும் என்றது ஒரு நல்ல கருத்து தான். அதை இந்த படம் வலியுறுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு சம்பவத்தை பத்தியே எல்லாரும் பேசுறாங்க. விஷ்ணு விஷால திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னுட்டு திரும்ப திரும்ப அந்த சம்பவத்தை பத்தியும் விஷ்ணு விஷால திட்டுறதுமே தான் படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போயிட்டே இருக்கு. அது பெரிய சலிப்பு ஏற்படுத்துது. என்னடா இந்த சம்பவம், அவன் என்னடா பண்ணான், தயவு செய்து இப்பயாவது சொல்லுங்கடா, சீக்கிரம் சொல்லுங்கடான்னு நம்ம கேட்கிற அளவுக்கு நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த சம்பவம் என்னன்றத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் சூடு பிடிச்சு நல்லா விறுவிறுன்னு போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை பத்தி பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மனுஷன் ஹேண்ட்ஸமா இருக்காருங்க. அந்த ஷர்வானில அந்த குல்லா முஸ்லிம்ஸ்களை அணியிற அந்த தொப்பி போட்டுக்கிட்டு வராரு நிறைய காட்சிகள்ல. ஸோ அப்பவும் சரி, மற்ற காஸ்டியூம்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லா இருக்காரு. அவர் வர காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. சொல்ல வேணுமா? 50 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சே. 2 சண்டையில வராரு. அந்த சண்டையிலயும் நம்ப நம்ப தகுந்த மாதிரி தான் இருக்கு அந்த சண்டை காட்சிகள். நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கையிலலாம் அடிக்காம
முதல் சண்டையில ஒரு சங்கிலி மாரி இருக்கும். அத யூஸ் பண்ணி தான் அடிப்பாரு. 2வது சண்டையில ஒரு ஸ்பெஷல் வெப்பன் அதாவது ஒரு அ கோல் மாரி இருக்கும். அது 2 சைடுமே வந்து கூர்மையான ஒரு முனைகள் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு வெப்பன் வச்சு அடிப்பாரு. அதனால நம்பும்படியா இருக்கு. அந்த வயசுக்கு ஏத்த ரோல் அத நல்லா அழகா, கச்சிதமா செய்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்லும் நல்ல கருத்துகள், இந்த மத நல்லிணக்கத்தை முழுவதும் அவர் தான் சொல்றாரு. ஸோ அந்த கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜீவிதா அவர்கள், ஜீவிதா ராஜசேகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அழறதுக்குன்னே அவங்கள கூட்டின்னு வந்திருக்காங்க போல இருக்கு. ஏன் இங்க அழறதுக்கு நெறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அழறதுக்குன்னே அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்தாலே அழறாங்க. ரொம்ப அழ வச்சுட்டாங்க அவங்கள. அது நமக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு. அடுத்தது விஷ்ணு விஷால். சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. விக்ராந்த். விக்ராந்த இதுக்கு முன்னாடி என்ன படத்துல நான் பார்த்தேன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால இந்த படம் அவருக்கு நல்ல வாய்ப்பு. அழகா பயன்படுத்தியிருக்காரு. மனுஷன் நல்லா இருக்காரு. ஒரு அசல் தமிழ் முகம். அ நல்லா நடிச்சும் இருக்கிறாரு. அதனால அவருக்கு இனிமேல் நல்ல பட வாய்ப்புகள் வரும்னு நான் நெனைக்கிறேன். செந்தில். தான் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பத இந்த படத்துல நிரூபிச்சிருக்காரு. அவர் தன் மகன், பேரன்கள நெனச்சு ஏங்குற அந்த காட்சிகள்லாம் அருமை. தம்பி ராமையா வழக்கம் போல ரொம்ப நல்ல நடிப்பு. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே மிகச் சிறப்பாக அவங்களுக்கு குடுத்த அந்த கேரக்டர கச்சிதமாக, சரியாக செய்திருக்கிறார்கள். சாமி ஊர்வலத்துக்காக தயாராகிட்டு இருக்க தேர வில்லன் எரிச்சிடுறான். அதனால தம்பி ராமையாவும், அந்த ஊர் மக்களும் ரொம்ப கொதிப்படையறாங்க. தம்பி ராமையா பயங்கரமா அ கத்துறாரு, பொலம்புறாரு. இது கடவுளுக்கு கண் இருந்தா, நம்ம கும்பிடுற கடவுள் உண்மையாக சக்தியுடையதா இருந்தா, இத சும்மா விடமாட்டா அப்டின்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. அதற்கேத்தா மாரி அங்க ஒரு காளி மாரி வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க, ஒரு மாரி சாமி வந்த மாரி உக்கிரமா, ஆக்ரோஷமா மொறைக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. பயங்கரமா என்னென்னமோ சேஷ்டைகள்லாம் செய்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, எங்க வந்து சாமி படம் மாரி வில்லன் ரத்தம் கக்கி சாவற மாரி எடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டேன். அதுவரைக்கும் அந்த மாரிலாம் எதுவுமே காமிக்கல. வில்லன் தன் மனைவியுடைய நிர்பந்தத்தால அவனே போயி போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆவுற மாரி காமிச்சிடுறாங்க. இத ஏன் சொல்றேன்னா, இந்த காட்சி ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட மாரி இருந்தது. இது ஒரு மாரி ஒரு சலிப்ப தான் கொடுத்தது. இது வந்து தேவையில்லாத ஒரு காட்சியா தான் எனக்கு தோணுச்சு. ஏ.ஆர். ரஹ்மானுடைய மியூசிக் பெருசா ஒண்ணும் இந்த படத்துக்கு கை குடுக்கல. பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் சரி, பாடல்களும் சரி, எதுவுமே மனசுல நிக்கல. சரியாக இல்லை. ஒளிப்பதிவு, அதாவது சவுண்ட் மிக்சிங் ரொம்ப பிளண்டரா இருந்தது. எங்கன்னா, இவங்க கிரிக்கெட் ஆடும்போது, அந்த பால் எல்லாம் அடிக்கும்போது அந்த சத்தம் வந்து ஆக்சுவலா வந்து பால் அடிக்கும்போது அப்படி ஒரு சத்தமே வராது. வேற விதமான ஏதோ சத்தம் தான் வரும். அத இவங்க நுணுக்கமா உண்மையாலே ஒருத்தர வந்து கிரிக்கெட் பேட்ல வச்சு பந்து அடிக்க சொல்லி, அத ரெக்கார்ட் பண்ணி, இவங்க வந்து அத யூஸ் பண்ணியிருக்கணும். இது ஏதோ டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்குது. அது சுத்தமா ஆ சரியாக மேட்சே ஆகல. சரி, முடிவா இந்த படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பு. அனைவருடைய நடிப்பு. 2வது இது சொல்லப்பட்ட நல்ல கருத்துகள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திரைக்கதை. வலுவற்ற, தேவையில்லாத காட்சிகள்லாம் நெறைய இருந்தது. அதுக்கு அடுத்தது இசை. பேக்கிரவுண்ட் ஸ்கோரா இருந்தாலும் சரி, பாடல்களா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு எதுவும் ரசிக்கும்படியா இல்ல. அதற்கு அடுத்தது ஒளிப்பதிவு. அதாவது சவுண்ட் மிக்சிங். அது சரியாக இல்லை. அதற்கு அடுத்தது முதல் பாதியில் வர அழுகை காட்சிகள், சோகமான காட்சிகள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் ஒரு தொய்வு இருந்தது. ஸோ மொத்தத்துல நான் இந்த படத்துக்கு 100க்கு 50 மதிப்பெண்கள் குடுக்குறேன். இது ஒரு சுமாரான படம் என்று சொல்லலாம். இதுவரை இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.